இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்னமோ என் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் என் மீனாட்சி போன இடத்துக்கே போயிட்டா அவ கூட சந்தோஷமா இருக்கலாம் இல்ல? என்ன மாமா, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க இப்படி உடைஞ்சு போய் பேசலாமா? நான் சந்தோஷமா தான் இத சொல்றேன் மாப்ள. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு மாப்ள பயப்படணும்? சரிங்க மாமா, உட்காருங்க. என்னக்கா இந்து, இதை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இத்தனை நாளா உன்னை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன். உன்னால பணத்தை புரட்ட முடியலன்னு சொன்னதும் உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கேன், அவமானப்படுத்தி இருக்கேன். அதெல்லாம் எங்க நானும் கார்த்தியும் சேர மாட்டோமோங்கிற பயத்திலையும் ஆத்திரத்திலையும் பேசினது. ஆனா அதை எதையும் நீ பெருசா எடுத்துக்காம இப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில கூட எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்ட. இன்னைக்கு எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நீதான். அதுக்கு உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீ எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் இந்து. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? முதல்ல கண்ணு தொட. இங்க பாருக்கா, இதெல்லாம் நான் உனக்காக பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன் சொல்லு? இப்போ நம்ம அம்மா நம்ம கூட இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்களோ அதுதான்க்கா நானும் பண்ணிருக்கேன். அதுக்கு இல்லடி, நான் இப்போ இருக்கிற நிலைமை உனக்கு தெரியும் தானே. இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா கூட. அக்கா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அக்கா, இப்போ உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. இதுக்கப்புறம் உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியுதுல? நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. 2 பேரும் சந்தோஷமா உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. என் பொண்ணு இருக்க வேண்டிய இடம் அது. அவ கழுத்துல ஏற வேண்டிய தாலிய கடைசி நேரத்துல வந்து எதோ பண்ணி நீ வாங்கிட்டல. கல்யாணம் நின்று போனப்ப என் பொண்ணு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா. அக்காவும் தங்கச்சியும் நினைச்சதை நடத்திட்டோன்னு சந்தோஷப்படுறீங்களா? உங்க சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. என் தங்கச்சி அதை நிலைக்கவும் விட மாட்டா.